இந்த நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாளுக்குரிய தலைப்பின் கீழாக கடந்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கூடி வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக அடியனுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உங்கள் யாவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்முடைய திருச்சபையிலே 40 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஓய்வு பெற்ற பின்பு ஒரு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். மீதமானவர்களின் உரத்த சத்த ஊழியம் என்ற தலைப்பின் கீழாக நான் அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்ஸ் மத்தியில எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஊழியக்காரர்கள், மற்ற சபையை சார்ந்த ஊழியக்காரர்கள் கூட்டி பல இடங்களிலே சுமார் 12-13 வருடங்களாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 12,000 ஊழியக்காரர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஊழியத்தின் கர்த்தர் தந்தார். ஒவ்வொரு கூடுகையிலும் அநேக ஊழியக்காரர்கள் 30 பேர், 40 பேர், 60 பேர், 80 பேர் என்ற நிலைகளிலே கூடி சத்தியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு சில நபராக 2-3 பேர்கள் சேர்ந்து எங்களுடைய கரத்தில் இருக்கிற சொற்ப காசுகளை வைத்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ள முடியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், வேதத்தை ஆராய்வோம். அமேசிங் ஃபெய்த் மினிஸ்ட்ரி என்ற எங்களுடைய பேர குழந்தைகள் இதை ஆரம்பித்தார்கள் ஜூம் யூடியூப்ல. அந்த ஜூமையிலே நாங்கள் வாரத்திற்கு 4 நாட்கள், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:45 9 வரைக்கும் இந்த ஜூம் கூட்டங்கள் நடக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் நான் மீண்டும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய அளவில்லா கிருபைகளுக்காக, அன்புக்காக, இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர், எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய அழைப்புக்கும் உம்முடைய தேர்ந்தெடுத்தலுக்கும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களை இதுகாரும் கரம் பிடித்து நடத்தி வருகிறவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடியிருக்கிற இந்த விசுவாச குடும்பங்கள் இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்க தேசம் சென்று அங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான ஊழியங்களை செய்வதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து வருகிற இந்த நல்ல ஆவியின் வரங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பட்சத்துல நின்று நாங்கள் யுத்தம் செய்து அநேகரை ஆண்டவரே உடைய பரலோகத்தின் வாசல் அண்டையிலே வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் வருகிற நாட்களிலும் எங்களை அதிசயமாக அற்புதமாக நீர் நடத்தி உடைய வருகைக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை எங்கள் ஆயத்தப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் தலைப்பை குறித்து சகோதரர் சொன்னார்கள். சத்தியம் என்றால் என்ன? நான் இந்த கேள்வியை உங்களிடத்தில் வைத்தால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் பேசலாம். நீங்க எல்லாம் வீடியோக்குள்ள இருக்கிறீங்க. வீடியோவுக்கு கொஞ்சம் யாராவது 2-3 பேர் வெளியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சுவற்றை பார்த்து பேசுவதை போல இருக்கக்கூடாது. என்னுடைய கேள்விகளுக்கு அவ்வப்போது நீங்கள் பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். நான் பொதுவாக அநேக கேள்விகளை கேட்டு இந்த பாடங்களை நடத்துவது வழக்கம். சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டால், பொதுவாக இந்த பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள்,
இயேசுதான் சத்தியம் என்று சொல்வார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சத்தியம் என்றால் என்ன? கமான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்று இதைதான் மற்ற திருச்சபை சார்ந்தவங்க சொல்லுகிறார். கூடுதலாக இதாகிலும் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகையினால்தான் நான் கேள்விகளை கேட்கிறேன். வேத புத்தகத்திலே சுமார் 3294 கேள்விகள் இருப்பதாக வேத வல்லுநர்கள் குறித்திருக்கிறார்கள். 3294 கொஸ்டின்ஸ் வேத புத்தகத்துல இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? இப்படி நாம் கேட்டால் பரலோகம் நமக்கு உதவி செய்யும், பதிலை கொடுக்கும். அங்கே இயேசு சொன்னார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் சிறையில் இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் விடுவிக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியும். அங்கே இருந்த ஜெயிலர் அவர் தன்னை மாய்த்து கொள்ள பிரயாசப்பட்ட போது பவுல், உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே என்று சொன்னார். அவன் ஓடி வந்து, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் படிக்கும்போது அதிலே சில கேள்விகளை நாம் எழுப்பி படிக்க பிரயாசப்பட்டால் பரலோகம் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறது. ஏசாயா 34:16 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவையில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் கேள்விகளை எழுப்பும் பொழுது அதற்குரிய பதிலை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே நாம் கேள்வி கேட்காமல் வேதத்தை படித்துக் கொண்டு போவதுதான் பெரிய ஒரு குறை. ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கும் வேத ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லை. ஆக இனி வருகிற நாட்களிலே நாம் வேதத்தை தியானம் செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது கேள்விகளை கேட்டு நாம் படிக்க வேண்டும். வேத புத்தகத்திலே வேதத்தை படி என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லும்போது ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அங்க ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இந்த வேத புத்தகத்தை நாம் படிப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகையினால்தான் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன், சத்தியம் என்றால் என்ன? ஏன் இந்த கேள்வி? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒன்றைய நாள் நான் சத்தியம் என்றால் என்ன என்பதை அறிந்தால்தான் நான் அதன்படி நடக்க முடியும். ஆகவே கேள்வி என்ன? சத்தியம். அங்கே ஒரு வசனத்தை சகோதரி குறிப்பிட்டார்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ கிறிஸ்து தன்னை சத்தியம் என்று சொல்லுகிறார். சரி, சத்தியத்தை அறிந்தால் விடுதலை, இயேசுவை அறிந்தால் விடுதலையா? நீங்க யாருமே பேச மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசலாம். சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் விடுதலை பெற்றிருக்கிறார்களா? தேவனுடைய வார்த்தை, சத்தியம், வேத வசனம் சத்தியம். எபேசியர் புத்தகம் வேத வசனம் யோவான் 17:17 நான் வாசிக்கும் போது உடைய வசனம் சத்தியம் என்று சொல்லுகிறது. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை சுமந்து நிற்கும் பைபிளே சத்தியம். பைபிள் சத்தியம். இந்த வேத புத்தகத்துல 31,173 வசனங்கள் இருக்கிறது. 7,73,746 வார்த்தைகள் இருக்கிறது. 35,66,480 எழுத்துக்கள் இருக்கிறது.
நான் மறுபடியும் சொல்கிறேன். 31,173 வசனங்கள் இருக்கிறது. 7,73,746 வார்த்தைகள் இருக்கிறது. 35,66,480 எழுத்துக்கள், லெட்டர்ஸ் இருக்கிறது. இதுல மோசே எழுதின 5 புத்தகத்துல 613 சட்டங்கள் இருக்கிறது. 613 சட்டங்கள். இதுல 248 சட்டங்கள் செய் என்று வருகிறது. 365 சட்டங்கள் செய்யாதே என்று வருகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவையெல்லாம் நான் பார்க்கும்போது இதுல வேத புத்தகம் முழுவதிலும் 66 புத்தகத்திலும் 6,468 சட்டங்கள் இருக்கிறது. 6,468 சட்டங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நான் பார்க்கும்போது 31,173 வசனங்களும் என்னை ரட்சிப்புக்குள் வழி நடத்துமா என்றால் இல்லை. அது நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அநேகர் பேசின வார்த்தைகள் இதில் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வேத வசனங்களை நாம் பயபக்தியோடு படிக்கும்பொழுது இவைகள் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கருத்தாய் படிக்கும்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கும்போது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிற சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, அந்த சம்பவத்தின் மூலமாக நான் என்ன தெளிவு அடைந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த சம்பவங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதா? ஒரு அதிகாரத்தை நான் படிக்கும் பொழுது, ஒரு புத்தகத்தை நான் படித்து முடிக்கும் பொழுது அந்த அதிகாரத்துல அந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன, என்னை என்ன செய்ய சொல்லுகிறார், நான் என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் தியானித்து அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். நானே அநேக கேள்விகளை கேட்பதுண்டு. வேதத்தை படிக்கும் பொழுது, என் மகனே, அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே. என் மகனே, நீதிமொழி யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். யோபு 19:27, என் மகனே நீதிமொழிகள், என் மகனே, அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை கேளாதே. இந்த வசனத்தை படித்து விட்டு என்ன கேள்வி கேட்கலாம் என்றால், அறிவை தரக்கூடிய வார்த்தைகள் எது, அதை விட்டு விலக செய்யக்கூடிய போதனைகள் எது என்று கேட்டால்தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே நான் அதை குறித்து பேச முடியாது, எனக்கு நேரம் இல்லை. நான் உங்களுக்கு சுருக்கமாக சில காரியங்களை வைத்து போகிறேன். துன்மார்க்கன் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 1:1 படிக்கும்போது துன்மார்க்கன் என்றால் அவன் யார்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்காதே, அறிவை தரக்கூடிய வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதனைகளை கேட்காதே என்று அங்கே சொல்கிறார். இங்கே துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்காதே என்று சொல்கிறார். அப்படியானால் துன்மார்க்கன் யார் என்று அறிந்தால்தான் அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய பிரசங்கங்களை, அவருடைய சத்தியங்களை கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? எல்லாரும் வேதத்தை வைத்துதான் பேசுகிறார்கள். எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் வேதம் இல்லாமல் பேசுவதில்லை. இயேசு இல்லாமல் அவருடைய பிரசங்கம் இல்லை. இயேசுவை தான் பிரசங்கிக்கிறார்கள், வேதத்தில் இருந்த வசனங்களை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் துன்மார்க்கர்களா என்று எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையை நடக்காதே, பாவியுடைய வழியிலே நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த வசனங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து விடுவோம். ஆனால் அந்த வசனங்களில் இருக்கிற ஆழ்பொருள், அதை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? துன்மார்க்கன் என்றால் யார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? பாவி என்றால் யார் என்றால் சொல்லிவிடுவோம். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையுடைய மந்திரம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதிலும் நாம்
எப்படி அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். பரியாசக்காரன் என்றால் யார்? இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க பிரயாசப்படும் போதுதான் ஆவியானவர் இடர்படுவார், வசனங்களை கோர்த்து கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து விட்டால் நாம் ரட்சிக்கப்படுவோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ஜெயிலர் இடத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை அநேகர் எல்லா திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார். யெகோவாவின் சாட்சிக்காரர்களை தவிர, சாத்தான் சபையை தவிர இயேசுவை எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். ஏன் பிசாசு கூட விசுவாசிப்பதாக யாக்கோபு 2:19 நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டா? இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு உண்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்க் 1:15 வாசிக்கும் போது, காலம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சுவிசேஷம் எது? எதை நான் விசுவாசிக்க வேண்டும்? சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அங்கே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படியானால் நான் இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா என்ற கேள்விக்கு நோ. இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் அல்ல. ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன்? மத்தேயு 7:22 சொல்லும்போது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அநேக அதிசயங்களை செய்யலாம், அற்புதங்களை செய்யலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம், ஆனாலும் நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். யார் இந்த அக்கிரமக்காரர்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள், அதிசயங்களை நடப்பிப்பவர்கள். இவர் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே தான் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே. அப்படி என்றால் பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறியாமல் அங்கே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே அந்த ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிற வசனம் தான், அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்துல எழும்புகிறது. இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா என்றால், இயேசு சொன்ன சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் போட்டோம். இப்படியே நாம் கேள்விகளை கேட்டு பார்க்கும்போது ஒரு முடிவு நமக்கு தெளிவாக தென்படும். அந்த முடிவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட திருச்சபை தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. நம்முடைய ஆதி முன்னோர்கள் மிக ஆழமாக தெய்வ சமூகத்திலே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தியானித்து முழங்காலிலே நின்று ஜெபித்து பெற்றுக்கொண்ட மேன்மையான உபதேசங்களை உள்ளடக்கிய ஒரு சபைதான் நம்முடைய திருச்சபை. இந்த சத்தியம் நிறைந்த திருச்சபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் என்ன? நான் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இதை எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார். கூடுதலான வசனங்கள் என்ன? யோவான் 8:26 நாம் வாசிப்போமானால், பிதா சத்தியம் உள்ளவர் என்று அங்கே சொல்வதை நான் பார்க்கிறோம். நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் வசனத்தை சொல்லி சுருக்கமாக அந்த கருத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நேரம் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் 8:26 என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறபடியால், ஏனால் பிதா சத்தியம் உள்ளவர், குமாரன் சத்தியம் உள்ளவர், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது எல்லாருக்கும் தெரியும். என்னை அனுப்பின பிதாவானவர் சத்தியம் உள்ளவர் என்று யோவான் 8:26 வாசிக்கிறோம். 1 யோவான் 5:6 வாசிக்கும் போது, ஆவியானவர் சத்தியம் உள்ளவர், ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். ஆக இந்த வசனங்களை பார்க்கும்போது தேவத்துவத்தினுடைய நபர்கள் 3 பேர். அதிலே பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், ஆவியானவர் சத்தியம். இந்த மூவரையும் அறியாவிட்டால் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த 3 காரியங்களையும் நாம் அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
பிதாவை அறிவிப்பதற்காக வந்தவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்துவை நாம் சரியாய் புரிந்து கொள்ளும் போது பிதாவை புரிந்து கொள்ள முடியும். இவர்களை அறிவிக்கின்ற அந்த ஞானத்தை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்தியம். ஆக பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். தேவத்துவத்தில் அடங்கியுள்ள மூவரும் சத்தியம். இந்த மூவரையும் உலகம் அறியாத காரணத்தினால்தான், இந்த மூவருடைய நோக்கம், அவருடைய பணியின் திட்டம் என்ன என்பதை அறியாத காரணத்தினால்தான் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள், பிதாதான் கடவுள். ஒன்லி ஜீசஸ் என்ற கூட்டத்தினர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து தான் கடவுள், வேறு யாரும் இல்லை. ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், முன்பு பிதா இந்த நம்மை ஆளுகை செய்தார், அதன் பிற்பாடு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய காலம், பரிசுத்த ஆவியார் நம்மை ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லி சில பெந்தகோஸ்தே ஊழியக்காரர்கள் சொல்கிறார். இவைகளெல்லாம் நான் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா? சத்தியம் என்று சொல்கிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னாரே, அந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமா? இன்னொரு பக்கத்திலே பார்க்கும்போது சுவிசேஷம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, நாம் ரட்சிக்கப்படுவோம் என்ற தெளிவு நமக்கு இருக்கிறது. இயேசுவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும், அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் இயேசுவை அறிந்திருப்பதை போல நாம் இல்லை. நாம் சற்று வித்தியாசமானவர்கள். நாம் ஒரு வினோதமான கூட்டத்தை சார்ந்தவர்கள். நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள். கடவுளால் மெய் சத்தியத்தை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ள மக்கள். வெளிப்படுத்தல் 17:14 அதை நான் வாசிக்கிறோம். நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் உண்மையுள்ளவர்கள். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் வெளிச்சம் நிச்சயமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே இந்த கடைசி கால சத்தியத்தை நாம் குறிப்பாக அறிவிக்க வேண்டிய முத்துவதை அறிவிக்கக்கூடிய சகல ஞானத்தையும் தேவன் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. பிசாசுகள் இயேசுவை விசுவாசித்ததா, அறிந்திருக்கிறதா என்று நாம் பார்ப்போமானால் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. லூக்காவின் புத்தகத்தை 4ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். உன்னதமான தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையை நமக்கு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிசாசுகள் இயேசுவை விசுவாசிக்கிறது. யாக்கோபு 2:19 பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எதை விசுவாசிக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால், இயேசு கடவுள் என்பதை காட்டிலும் நாம் சீக்கிரமாக அழிய போகிறோம், இயேசு பலிப்பீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து விட்டார், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 1844ஆம் ஆண்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து விட்டார். அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பணி முடிந்தவுடனே நேராக வந்து போக்காட்டின் மீது தலையை வைத்து, கையை வைத்து அதை சபித்து அங்கே மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க போகிறார் என்ற சத்தியம், ஆசிரியப்பு கூடாரத்தின் சத்தியம் சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது அவர் கடைசி பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணி முடிந்தவுடனே சாத்தானுக்கு அங்கே அவர் முடிவு கட்டப் போகிறார். அதை சாத்தான் நன்றாக அறிந்தபடினாலே மிகுந்த கோபம் கொண்டு, உக்கிரகமான கோபத்தோடு இந்த பூமியிலே கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகளே, அட்டுந்து மக்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்பதை விசுவாசித்தால், உணர்ந்தால், அறிந்திருந்தால், நம்முடைய வேலை அந்த சாத்தான் செய்கிற வேலையை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து வேதனைப்படுவார். நாம் செய்ய வேண்டிய நம்மை தான் அவர் நம்பி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற யாரும் இந்த சத்தியத்தை சொல்ல முடியாது. 1844ஆம் ஆண்டு இயேசு நியாய விசாரணையை ஆரம்பித்து விட்டார் என்ற சத்தியத்தை நம்மை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மகா பெரிய சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாரும் இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதை போல அந்த வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் இரண்டாக பிரிப்பார், இயேசு வந்து செய்வார் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்.
அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. சத்தியம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் இயேசுவை, பரலோகத்தின் குடும்பத்தை அவர்கள் பிரித்திருக்க மாட்டார்கள், கூறு போட்டு இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு பிதாவுக்கு ஒரு சபை, குமாரனுக்கு ஒரு சபை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சபை, இப்படியாக பிரிந்திருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் சத்தியமாகிய தேவ குடும்பத்தை அவர்கள் அறியவில்லை. யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி என்றால் நாம் அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். இயேசு, பிதா, குமாரன் இவர்கள் யார், என்ன பணியை செய்கிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், இவைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் ஜனங்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபைகள் தவறான போதனையிலே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த கடைசி கால திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். நாம் தான் இந்த சத்தியத்தை சொல்லி முடிக்க முடியும், வேறு யாராலும் சொல்ல முடியாது என்ற விசுவாசத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருச்சபையின் நிலைமை அப்படி இருக்கிறதா என்றால் வேதனைக்குரியதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்க்கிறோம், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு, அந்த கொஞ்ச காலம்தான் இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். மிக சீக்கிரமாக முடிக்க போகிறார், இன்னும் கொஞ்ச காலம்தான் எனக்கு இருக்கிறது என்கின்ற அந்த சத்தியத்தை பிசாசு அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, நாம் இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருந்தால் நம்முடைய வேலை எப்படிப்பட்டதாய் இருக்கும்? கிறிஸ்துவை அறிவிப்பதில், வேதத்தை போதிப்பதில் நாம் எவ்வளவு மும்முரமாக நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவோடு 3 ஆண்டுகள் உண்டு உறங்கி ஊழியம் செய்த அந்த சீஷர்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை. 3 ஆண்டு காலம் மிக உன்னதமான ஊழியத்தை செய்த இயேசுவின் பாதத்திலே இருந்து பயிற்சி எடுத்த இந்த 12 சீஷர்கள் இயேசுவை அறிந்தார்களா? முழுமையாய் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையோடு அவர்கள் இயேசுவோடு ஊழியம் செய்தார்களா? அந்த இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற அனுபவங்கள் சீஷர்கள் இருந்ததா? இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த சீஷர்கள் ஒருவர் கூட இயேசுவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிறவர்களாக இல்லை. அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசுவை அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? இயேசுவாகிய சத்தியத்தை அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல கேட்கிறார், பேதுரு கேட்கிறார். செபதேயின் குமாரர்கள் தன்னுடைய தாயை அனுப்பி, எங்கள் 2 பிள்ளை யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாய் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த வசனத்திற்கு முன்பாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்தில் இதை படிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்கிறார். நாம் எருசலேமுக்கு போகிறோம், சீஷர்களால் அதை மூப்பர்களால் நாம் என்னை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் என்னை நியாய விசாரணை செய்வார்கள், என்னை சித்திரவதை செய்வார்கள், சிலுவையில் அறைவார்கள், நான் செத்து போய் விடுவேன், என்னை அடக்கம் செய்வீர்கள், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். இதை மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம், இதை தொடர்ந்து அப்படியே சொல்லி கொண்டு வரார். வெவ்வேறு சம்பவங்களிலே தான் மரிக்க போவதை, உயிர்த்தெழப் போவதை சீஷர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 33-34 வசனம் வாசிக்கும் போது இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை சீஷர்கள் அறியவில்லை, அதை அவர்கள் உணரவில்லை. அவருடைய மொழியில்தான் அவர்களுக்கு பேசினார். ஆனால் அவர் சொன்ன காரியங்களை சீஷர்கள் அறியவில்லை. அறிவதற்கு, கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பயந்தார்கள். ஏன் இந்த அனுபவங்கள் எல்லாம்? அவருடைய மனதிலே முழுமையான ஒரு தெளிவு, தூர தரிசனம் அவளுக்கு இல்லை. இயேசு ராஜாவாக வரப்போகிறார்,
இந்த உலகத்திலே ரோமனுடைய கருத்திலிருந்து நம்மை விடுவிக்க போகிறார். நமக்கு பதவிகளை கொடுப்பார். இந்த உலக பிரகாரமான சிந்தனையோடு தான் ஆண்டவரோடு கூட சுற்றி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவளுக்கு ஆண்டவருடைய ஊழியத்துடைய தாற்பயம் என்ன என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்திற்குரியவரா? இல்லை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு. ஆனால் இவர்களோ இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை, ரோம ராஜ்யத்தை அழித்து அவருடைய ராஜ்யத்தை இங்கே நிலைநாட்டப் போகிறார். இந்த அறிவுதான் சீஷலுக்கு இருந்தது. எம்மாவூருக்கு போகிற அந்த சீஷலை பார்க்கும்போது 2 பேர் துக்க முகமாய் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீஷை எல்லாம் மேலறையிலே யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் பயம், ஏன் துக்கம்? அவருடைய கணிப்பு, அவருடைய நினைவு வித்தியாசமாய் இருந்தது. கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்ற உணர்வு அவளுக்கு இல்லை. ஆகவே சீஷுடைய நிலையை நாம் பார்க்கும்போது அவள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே இருந்தார்கள். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்தார், ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போய்விட்டார். மரித்தது தெரிகிறது, மரிப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறார், ஆனால் இவர் மரித்து விட்டார், அவ்வளவுதான், கதை க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ் என்று சொல்லி துக்க முகமாய் போய் கொண்டிருந்தார்கள். அப்படி போன அவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே, இவர்தான் இயேசு, வழியிலே நம்மோடு கூட நடந்து வந்து கொண்டிருந்தவர் இவர்தான் இயேசு என்று அறிந்து கொண்ட உடனே அவர்கள் துக்கங்கள் எல்லாம் போய்விட்டது. அடுத்த நிமிஷத்திலே அவர்கள் அங்கே எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு வந்தார். இயேசுவை அறிய வேண்டிய விதத்திலே திருச்சபை நண்பர்களே, விசுவாசிகளே, நாம் அறிந்திருக்கிறோமா? எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை சரியாய் அறியவில்லை. அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவருடைய வார்த்தையை உண்மையாய் அவர்கள் பின்பற்றி நடந்திருப்பார்கள், அவருடைய அடிச்சோடியின்படி நடந்திருப்பார்கள். அறியவில்லை. அவர் சொன்னவையில் கருத்து அவர்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கு நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்களை கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? சீஷனாகிய அந்த பவுலை பார்க்கும்போது, சவுலாக இருந்த நாட்களிலே இந்த கிறிஸ்துவின் கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி, பெரிய படிப்பாளி, தத்துவ ஞானி, அதிகாரத்தை பெற்றவன், இயேசுவின் கூட்டத்தை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற பணியை மும்முரமாக செய்து கொண்டிருந்தவன். எம்மாவூர் சீஷர்களை போல தமஸ்குவின் பாதையிலே இயேசு சவுலை சந்திக்கிறார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று சொன்ன உடனே பெரிய அதிர்ச்சி. அந்த ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளத்தை மாற்றி போட்டது. ஒரு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் திரும்பி வருகிறான். சவுலாகிய அவன் பவுலாக மாறுகிறான். அவனுடைய ஊழியம் வித்தியாசமாக மாறுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த சவுல் பார்த்தான். வாழ்க்கை வித்தியாசமாக மாறினது. தேவ பிள்ளையே, இந்த 31,173 வசனத்துல இயேசுவை கண்டு கொள்ளக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறதா? எந்தெந்த வசனத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார்? சீஷர்கள் கேட்கிறார், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. ஏன் கேட்கிறார்கள்? மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. சந்திர ரோகம் பிடித்த ஒரு வாலிபனை கொண்டு வருகிறார்கள். சீஷரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த வியாதி, அந்த பிசாசு அவனை விட்டு போகவில்லை. சீஷரிடத்தில் கொண்டு, இயேசு இடத்துல கொண்டு வருகிறார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 16 நீங்க படிங்க. இயேசு அவளை பார்த்து, அவிசுவாசமுள்ள சந்ததியே, நான் எவ்வளவு காலம் உங்களோடு கூட இருக்க போகிறேன் என்று சொல்லி அந்த வாலிபனுக்காக ஜெபிக்கிறார். அந்த வியாதி பிசாசு போய்விடுகிறது. இதை பார்த்த சீஷர்கள் கேட்கிறார்கள். 19ஆம் வசனத்திலே 17-19 அவர்கள் தனித்து வந்து இயேசுவை பார்த்து, ஆண்டவன்மாரே, ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை? கேள்விக்கு பதில் என்ன? கேள்விக்கு பதில் என்ன? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வாழ்க்கையிலே ஜெப குறைவு.
அவிசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உபவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. இவைகளெல்லாம் நமக்கு ஆலோசனை, நமக்கு பாடம். நாம் உபவாசிப்பதிலே ஜெபிப்பதிலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வேலை பளுவின் காரணமாக அநேக காரியங்களை செய்ய நாம் பிரயாசப்படுகிறோம். ஏன் என்றால் பணம் சம்பாதிப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சம்பவம் அது. நமக்கு என்ன பாடம்? நாம் அவர்களைப் போல ஜெபிக்க கூடாது. சீஷர்கள் தூங்கி தூங்கி வழிகிறார். 1க்கு 3 முறை வந்து தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக 1 மணி நேரம். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே ரீங்காரம் எடுக்கிறதா? என் இயேசுவுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அட்வந்து பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய திருச்சபை மேன்மை அடைய வேண்டும். திருச்சபையில ஏராளமான பிள்ளைகள் வந்து சேர வேண்டும். அதற்காக என்ன முயற்சியை நாம் எடுக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? ஊழியம் செய்வதற்குரிய திட்டங்களை நாம் தீட்டுகிறோமா? சீஷர்கள் பயந்து மேல் அறையிலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். துக்கமுகமாய் போய் கொண்டிருந்தார்கள். சவுல் இயேசுவின் கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி போய் கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாம் பார்த்த ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பார் இல்லையா? வேதனையோடு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகும் போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்த பொழுது மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாம் இயேசுவை பார்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக இருக்காது. நாம் இயேசுவை மையாகவே நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து விட்டால், சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை போல இருக்காது. நான் அதிகமாக சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை, சொல்லவும் கூட. நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். செப்பனியார் 2:2 பார்க்க சொல்லுகிறார், நீங்கள் உங்களையே உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். எபேசியர் 5:10 வாசிக்கும் போது, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறா என்று சோதித்து பாருங்கள். நாம் என்ன காரியங்களை செய்கிறோமோ இது என் ஆண்டவருக்கு பிரியமா என்று சோதிக்க கூடிய ஒரு ஆலோசனையை பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. சரி, அவரை சுற்றி இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதத்தை கற்ற மக்கள், மகாபிரதான ஆசாரியர்கள், சர்வ இஸ்ரவேல் குடும்பத்தினுடைய பாவத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய பணியை செய்வதற்காக அமர்த்தப்பட்டவர்கள், முன்னோட்டமாக கிறிஸ்து செய்கிற பணியை செய்வதற்காக அமர்த்தப்பட்டவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள். அந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை எப்படி அறிந்திருந்தார்கள்? ஒருவன் சொல்லுகிறான், மத்தேயு 26:60 வாசிக்கும்போது, அந்த எத்தன் சொன்னான், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அந்த எத்தன் சொன்னான். பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகள், கிறிஸ்து செய்ய வேண்டிய அந்த வேலையை முன்னோட்டமாக ஒரு பாடமாக பூமியிலே செயலாற்றக்கூடிய ஊழியத்தை செய்கிற மகா பிரதான ஆசாரியர் சொல்கிறார்கள், அந்த எத்தன் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஆகவே ராஜாவே, நீங்க என்ன செய்யணும்? காவல், உம்முடைய சேனை அனுப்பி அந்த கல்லறையை காவல் காக்க வேண்டும். எப்படி? எத்தன், இன்னும் நிறைய வார்த்தைகள். பிசாசு பிடித்தவன், வஞ்சகன். எனக்கு வசனத்தை சொல்லுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த காரியங்கள்லாம் 2-3 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. பொறுமையாக இங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் வசனம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். ஆக கர்த்தருடைய வேதத்திலே நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவளாக இருக்கிறோம். ஒரு பகுதியை பார்த்தோம், கடவுள், காட் என்ற பகுதியிலே 3 காரியங்களை பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவத்துவத்திலே அடங்கி இருக்கிற 3 நபர்கள்.
அந்த 3 நபர்களையும் வேத புத்தகம் சத்தியம் என்று சொல்கிறது. பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். மூவரையும் அறிய வேண்டிய பிரகாரத்தில் நாம் அறிந்தால் ஒரே சபைதான். இத்தனை 33,000 சபை டினாமினேஷன்ஸ் இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. 33,000. ஒரே வேதம், ஒரே கிறிஸ்து, ஒரே விசுவாசம், நம்பிக்கை. எப்படி? ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டித்தானே. இந்த சிந்தனை, இந்த அறிவு, இந்த ஞானம் வேதத்தை போதிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லாத காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் கடவுளை கூறு போட்டு காண்பிக்கிறார். ஒன்லி ஜீசஸ், ஜெகோவா விட்னஸ், சாத்தானுடைய சபை, இன்னும் என்னென்ன புதிய புதிய சபைகள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை, அவங்க பழைய ஏற்பாட்டுக்கு வேலை தேவையில்லை. ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. இன்னொரு பக்கம் வருவோம். ஒரு பக்கம் தேவத்துவம், அதில் அடங்கி இருக்கிற மூவரை பார்த்தோம். இப்போ சத்தியம் என்றால் என்ன? இந்த சத்தியம் வேத புத்தகம் இல்லையா? இதிலே நாம் 31,173 வசனங்கள், 7,73,746 வார்த்தைகள் இருக்கிறது. இது எல்லாம் சத்தியம் தானா? இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை ரட்சிக்குமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சமாதானத்தை கொடுக்குமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஞானத்தை கொடுக்குமா? இல்லை. ஆகினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து பாருங்கள். ஞானத்தை தரக்கூடிய வசனத்தை நான் வைத்திருக்கிறேன், ஆரோக்கியத்தை தரக்கூடிய வசனத்தை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை தரக்கூடிய வார்த்தைகளை வைத்திருக்கிறேன், ரட்சிப்பை அருளக்கூடிய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரத்துல 13 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் யாராவது எடுத்து வாசிங்க. இல்லை வாசிங்க. எபேசியர் 1:13 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய மார்க் 1:15 பார்த்தோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசி ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்து சொல்லுகிறார், சுவிசேஷத்தை விசுவாசி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்டதில்லை. அப்படியானால் இந்த சத்திய வசனங்கள், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனங்கள், பின்னும் எலிகு, யோபு 36:1 வாசிக்கிறோம். அது ஒரு வசனம் தான். அந்த வசனத்துல 2 வார்த்தை இருக்கிறது, 2 எழுத்து, 2 வார்த்தை. பின்னும் எலிகு, இந்த வார்த்தை என்னை ரட்சிக்குமா? இந்த வசனம் என்னை ரட்சிக்குமா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த வார்த்தைகளை, என்னை ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடிய வார்த்தை எது? யோபுடைய சீஷர்கள் 3 பேர். யோபு, இவருடைய சம்பாஷணையை பரலோகம் பார்க்கிறது. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த 3 நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு எரிச்சலை, கோபத்தை உண்டாக்கினது. என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் பேசவில்லை. அப்படி என்றால் 42 அதிகாரத்திலே யோபுவின் நண்பர்கள் பேசின வார்த்தைகள் தான் அதிகம். இன்றைக்கு அந்த யோபுவினுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தைகளை ஆலோசனையாக சொல்லுகிற ஊழியக்காரர்களும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆலோசனை எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் பரலோகத்திற்கு எரிச்சலை உண்டாக்கினதாம், கோபத்தை உண்டாக்கினதாம். பரலோகத்திற்கு கோபத்தை உண்டாக்கின அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார், வேத புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன்? அவர்களை போல நாம் பேசக்கூடாது, அவர்களை போல நாம் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்வதற்காக. அவர்களை ஒரு ஆவி ஆட்கொண்டதாக நாம் யோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 3 நபர்களையும் ஒரு ஆவி ஆட்கொண்டு, அந்த ஆவிதான் பேசுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியினால் ஆட்கொண்டப்பட்டவர்களாக நாம் பேசுகிறோமா? அல்லது யோபுவை போல பரிசுத்த ஆவியினாலே நிதானமாய் பேசுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? அந்த அனுபவம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் தேவத்துவத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. சத்தியம் என்று சொன்னேனே, அந்த சத்தியத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த சத்தியம் என்றால் என்ன?
சங்கீதம் 119 சங்கீதம் 142 வசனத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்லப்படுது. அப்படியானால் வேதம் என்றால் என்ன? எங்கெல்லாம் தமிழ் வேத புத்தகத்திலே வேதம் என்று வருகிறதோ, நியாயப்பிரமாணம் என்று வருகிறதோ, அங்கெல்லாம் 95% லா என்றுதான் இருக்கு. லா என்றுதான் இருக்கு. அப்படியானால் வேதம் என்றால் என்ன? சட்டம். ஆண்டவர் தந்த 10 சட்டம். மோசேயின் புத்தகத்திலே 613 சட்டங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். இந்த டோட்டல் 666 புத்தகத்திலே 6468 சட்டங்கள் இருப்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். இவையெல்லாம் நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்று ஏசாயா சொல்கிறார். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். எனக்கு ரட்சிப்பை தரக்கூடிய வசனங்கள் எது? அறிவை தரக்கூடிய வசனங்கள் எது? எனக்கு புத்தியை தெளிவிக்கின்ற வசனங்கள் எது? ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள் எது? சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள் எது என்று தேடி 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 படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் முழங்கால் படியிடும் போது ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் 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 என்ற ஜபத்தை நாம் பண்ணுகிறோமே, தேவையா அந்த ஜபம்? என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியை நாம் வளர்த்து கொண்டோமா? அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கெல்லாம் வைத்திருக்கிறார் என்று தேடி பார்த்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே ஆண்டவர் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறாரோ அந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? ஆக உம்முடைய வேதம் சத்தியம். யோவான் 17:17 வாசிக்கிறோம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். 31,173 வசனங்களிலே எது சத்தியம்? என்னை உணர்வுள்ளவனாக கூடிய வசனங்கள் எது? இது பாவம் என்று நான் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திருஷ்டாந்தங்களான வசனங்கள் எது? ஆதாம் பாவம் செய்தான், நாம் எல்லாம் பாவம் செய்து கொண்டுதான் இருப்போம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அதே போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும்? இன்றளவும் ஆதாமைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒழிய என் பாவத்திற்காக இயேசு முடிவு கட்டிவிட்டார். அந்த இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசுவை நான் விசுவாசித்தால் எனக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த இயேசுவை நான் விசுவாசித்தால் என்று நீங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இல்லாமல் பிசாசு விசுவாசத்தை போல நாம் விசுவாசிக்கிறோமா? அல்லது சீஷர்கள் வேறு மனப்பான்மையோடு இயேசுவை விசுவாசித்து பின்பற்றி போய் கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனால் வேதம் சத்தியம். ஆண்டவர் நமக்கு தந்த சட்டங்கள் சத்தியம் உள்ளவைகள், வசனங்கள் சத்தியம். வசனத்தின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைய முடியும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வசனங்கள் எது என்பதை தேடி பார்க்க வேண்டும். 3வது காரியம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 7:28 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். 2 சாமுவேல் 7:28 உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். ஆக சத்தியம் என்ற இந்த கூட்டிலே 3 நிலைகளை நாம் பார்க்கிறோம். வேதம், வசனம், வார்த்தை. வேதம், வசனம், வார்த்தை. தேவத்துவம் என்ற இந்த கூட்டிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார். இந்த வசனம், வார்த்தை, சட்டம் இவைகளெல்லாம் வேத புத்தகத்தில் 66 புத்தகத்திலே கூட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ நாம் இயேசு எப்படிப்பட்டவர், பிதாவுடைய நிலை என்ன, பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன, இன்றைக்கு ஆவியானவர் செய்கிற காரியங்கள் என்ன, இவைகளெல்லாம் நாம் தெளிவாய் கற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த பிரயாசம் இல்லை என்று சொன்னால் நாம் இயேசுவை, தேவ குடும்பத்தை இன்னும் சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நிலையிலே நாம் வரவில்லை என்று சொன்னால் சத்தியம் என்ற அந்த கூற்றுக்குள்ளாக இருக்கிற இந்த 3 தத்துவங்களை நாம் சரியாக அறியவில்லை. இதை அறியாத காரணத்தினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான ஒரு அபிப்பிராயத்தோடு சீஷர்கள் வாழ்ந்தார்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? இயேசு தன்னை சத்தியம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன?
இயேசு தன்னை சத்தியம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அங்கே நியாய விசாரணைக்காக இயேசு நிற்கும் போது யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் கேட்கிறான், சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். இயேசு பூமியிலே இருந்த அந்த 3.5 ஆண்டுகால ஊழியத்திலே அவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, நாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்களை வாசித்து பாருங்கள். நிறைய யோவான் 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்தேன், என் பிதா என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்திலே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் பிதா சொன்ன வார்த்தைகளை தான் அவர் சொன்னார். பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்தார் என்று இயேசு அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக நாம் செய்கிற வேலைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், பிதா குமாரன் பசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அருளிய இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோமா? வேதம், சத்தியம், வசனம் என்ற அந்த கூட்டிற்குள்ளாக இருக்கிற சத்திய வசனத்தின்படிதான் நாம் பேசுகிறோமா, உபதேசிக்கிறோமா என்ற தெளிவு இன்றைக்கு அநேக திருச்சபைகளுக்கு இல்லாத காரணத்தினாலே அநேக காரியங்களை இருட்டடிப்பு செய்து கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழி 29:18 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கேயர் 5:20 வாசிக்கும் போது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஆக இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அற்பமாக எண்ணுகிற அனுபவங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில இருக்கிறபடினாலே, ஊழியர்கள் மத்தியில இருக்கிறபடினாலே, இந்த கடைசி காலத்திலே நிச்சயமாய் நாம் படித்து அறிய வேண்டிய அந்த சத்தியங்களை அறியாதபடிக்கு இவைகளெல்லாம் முத்திரிக்கப்பட்ட புத்தகங்கள், இவைகளெல்லாம் கடைசி காலத்துக்குரிய சத்தியங்கள் என்று சொல்லி ஜனங்களை இருட்டடிப்பு செய்து ஏமாற்றி ஊழியங்களை செய்து கொண்ட ஊழியக்காரர்கள் மத்தியில ஒரு திருச்சபை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களையும் என்னையும் தான். தீர்க்க தரிசன தெளிவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்குரிய தீர்க்க தரிசியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் தியானிக்கிறோமா? அல்லது உலக மக்களை போல நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமா? ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, இயேசு என்னுடைய இரட்சகர், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டு விடுவிக்க வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த மன்னா, அந்த மன்னாவை நான் எப்படி ருசி பார்த்திருக்கிறேன். அதை நாம் ருசி பார்த்து விட்டால், அந்த மன்னாவாகிய கிறிஸ்துவை நாம் புரிந்து கொண்டால், நானே ஜீவ அப்பம் என்று தானே சொன்னார், அதனால்தான் நான் மன்னா என்று சொல்கிறேன். அந்த ஜீவ அப்பத்தை நாம் சரியாய் ருசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். சவுலுடைய கண்கள் இயேசுவை பார்த்தது, உணர்வடைந்தான், ஒரு யூட்டர்ன் போட்டு சவுலாகி அவன் பவுலாக மாறிவிட்டான். கிறிஸ்துவை பின்பற்றின பிள்ளைகளை அழிக்க சென்றவன் கிறிஸ்துவுக்காக அழிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் எப்படி? துக்கமுகமாய் போய்கொண்டிருந்த எம்மாவூர் சீஷர் பிள்ளைகள் இயேசுவை அறிந்த போது அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். இயேசு என்று தெரியவில்லை, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அவர் அப்பத்தை பெற்ற போது, அவர் வழியிலே நடந்து கொண்டு வந்த போது அவர் சொன்ன வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்த இயேசுவின் வார்த்தைகளை, தேவ சபையை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும் அல்லவா? அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது நாம் சவுலை போல பவுலாக மாறிவிடும். அப்போது எம்மாவூர் சீஷருடைய இருந்த துக்கம் அங்கே சந்தோஷமாக மாறி, சனப்பொழுதிலே அவர்கள் எருசலேமிலே வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்து விட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? பாடல் பாடுகிறார்கள், எழுதுகிறார்கள். அந்த பாடலை திருச்சபையும் பாடுகிறது. அர்த்தம் தெரியாமல் பாடல் எழுதுவது, அர்த்தம் தெரியாமல் பாடுவது. நாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லுகிறார்.
என்னை நீங்கள் காண மாட்டீர்கள், அப்பொழுது நீங்கள் துக்கப்படுவீர்கள். உலகம் என்னை காணாது, நீங்கள் சில காலம் என்னை காண மாட்டீர்கள், அப்பொழுது துக்கப்படுவீர்கள். மறுபடியும் நீங்கள் என்னை காண்பீர்கள், அப்பொழுது சந்தோஷப்படுவீர்கள். சீசுடைய வாழ்க்கையில அது நடப்பதை நான் பார்க்கிறோம். துக்கத்தோடு போனார்கள். இயேசு மரித்து விட்டார், நீ அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் என்று போனார்கள். இயேசுவை அறிந்த போது, அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மாறுது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியம் என்றால் என்ன? இயேசு தன்னை சத்தியம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். எபேசியர் 4:21 வாசிப்பீர்களானால், எபேசியர் 4:21 இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்று போல் சொல்லுகிறார். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம். 2 கொரிந்தியர் 11:10 நீங்க வாசிப்பீர்களானால், என்னில் உள்ள கிறிஸ்துவின் சத்தியம், என்னில் உள்ள கிறிஸ்துவின் சத்தியம். கிறிஸ்துவை அழிக்க வேலை செய்து கொண்டிருந்த இந்த சவுல், கிறிஸ்துவை அவன் கண்டு கொண்ட பிற்பாடு அவனுக்குள் சத்தியம் வந்து விட்டதா? அவன் சொல்லுகிறான், எனக்குள் என்னில் உள்ள கிறிஸ்துவின் சத்தியம் என்று சொல்கிறான். அப்படியானால் பவுலுக்குள் இருந்த அந்த கிறிஸ்துவின் சத்தியம் திருச்சபையை நமக்குள் வந்து விட்டதா? நமக்குள் வந்து விட்டதா? இயேசுவினிடத்தில் இருந்த சத்தியம், எபேசியர் 4:21 இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம். அது என்ன சத்தியம்? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்ன? யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். கடைசி கேள்விக்கு, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்ன? முடிச்சிடறேன். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் சங்கீதம் 40:8 நான் வாசிப்போம். சங்கீதம் 40:8. யாரும் வாசிக்க மாட்டீங்களா? எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருப்பீங்க. ஓகே, சங்கீதம் 40:8 சொல்லுகிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆக தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்துல, உம்முடைய சட்டம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. உடைய சட்டம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான அந்த பிரமாணம், நியாய பிரமாணம், 10 கட்டளை. அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய கட்டளைகள் நிறைய இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் பிற்பாடு ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் நாம் படிப்போம். அந்த தேவன் விரும்புகிற, பரலோகம் விரும்புகிற, பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற அந்த பரிசுத்த 10 கட்டளைகள், 10 வார்த்தைகள் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்று பவுல் எபேசியர் 4:21 குறிப்பிட்டார். அந்த இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்னிடத்தில் இருக்கிறது, என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அந்த சத்தியம் நமக்குள் வந்து விட்டதா? நமக்குள் வந்து விட்டதா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிப்பானால், நான் ஆதி இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போல இந்த உடன்படிக்கை இல்லை, அது பழைய உடன்படிக்கை, கற்களினால் பதிக்கப்பட்ட 10 வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். இப்பொழுது நான் உங்களோடு கூட புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன், என் பிரமாணத்தை உங்களுடைய மனதிலே எழுதுக விரும்புகிறேன் என்று சொல்லி, மகனே மகளே, உன்னுடைய இதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சத்தியம், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பவுலிடத்திலே அது காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், இயேசுவின் இடத்திலே உள்ள சத்தியம் என்னிடத்திலே இருக்கு, என்னிடத்தில் உள்ள இயேசுவின் சத்தியம், என்னிடத்தில் உள்ள இயேசுவின் சத்தியம் நமக்குள் வந்து விட்டதா? ஆண்டவர் எழுத ஆசைப்படுகிறார், மகனே மகளே, உன் இதயத்தை எனக்கு தா, இந்த பிரமாணத்தை ஒரு புதிய உடன்படிக்கையாக இந்த பிரமாணத்தை உன்னுடைய உள்ளத்திலே நான் எழுத போகிறேன், அது கற்களினாலே எழுதப்பட்ட எழுத்து, நான் இப்போது சதையாகிய உன்னுடைய இருதயத்திலே எழுத போகிறேன். அந்த கற்பனையை கை கொள்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் 99% கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணம் ஒழிந்து விட்டது. கிறிஸ்து கற்பனையை சிலுவையில் அறைந்து விட்டார். ஒரு மனிதனாலும் அது கை கொள்ள முடியாது. ஆகவே அவர் வந்து
கை கொண்டு வாழ்ந்து காண்பித்து முடித்து விட்டார். இனி இயேசுவை விசுவாசித்தால் போதும் என்ற விசுவாசத்தில் தான் 99% திருச்சபைகளை இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அந்த இடத்துல இல்லாமல் நாம் தேவனை விசுவாசித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து, வார்த்தையாகிய வசனம் சத்தியம், சத்திய வசனமாகிய சத்தியம், வேதமாகிய சத்தியத்தை நாம் புரிந்து அதன் பாதையிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த சத்தியம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. பிதா விரும்பின சத்தியம் கிறிஸ்துவுக்குள் அது இருக்கிறது. பிதாவே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அங்கே பிலாத்துவிடத்துல சொன்ன அந்த கிறிஸ்து எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்? என் ஜனங்களே, என் ஜனங்களே, நான் உங்களை நேசித்ததை போல நீங்கள் உங்களை மற்றவர்களை நேசியுங்கள். நான் உங்களை நேசித்ததை போல மற்றவர்களை நேசியுங்கள். இதுதான் தலையாய கட்டளை. இதுதான் தலையாய கட்டளை. அங்கே வேதம் சொல்லுகிறது கற்பனையின் பொருள் என்ன? ஒரு 2 நிமிஷம். கற்பனையின் பொருள் என்ன? 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறது கற்பனையின் பொருள் அன்பு. அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தோடு கூடிய அந்த அன்பு நமக்கு தேவை. இதைதான் நாம் இயேசுவின் இடத்துல பார்க்கிறோம். இதைதான் உயிர் தெழுந்த பிற்பாடு மறுபிறப்படைந்த சீஷருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சவுளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தியாகத்தின் அடிப்படையிலே செயல்படுகிற அனுபவங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்குள் வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின் அனுபவத்தோடு இந்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறதா? ரோமர் 12:1 நாம் வாசிக்கும் பொழுது நம்மை நாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவம் தான் புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். ரோம சபைக்கு எழுதும்போது நம்மை நாமே ஜீவ பலியாய் உயிரோடு பலி செலுத்துகிற அனுபவம், உயிரோடு பலி செலுத்துகிற அனுபவம். சீஷர்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாக வந்தார்கள். அவர்கள் ஊழியம் சிறந்தது. உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றினார்கள். இன்றைக்கு நாமும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சீஷருடைய வாழ்க்கை, சவுளுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி இருக்குமானால் நாம் இன்னும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கவில்லை, அவரை புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படவில்லை. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? பரலோக குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து நமக்கு வருகிற சத்தியம் அது வேத புத்தகத்துல சட்டங்களாக, வசனங்களாக, வார்த்தைகளாக நமக்கு தொகுத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை தேடி 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 ஆராய்ந்து படிக்கிற அனுபவம் திருச்சபைக்கு எப்பொழுது வருகிறதோ அவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தினுடைய சாப கட்டிலிருந்து, 2ஆம் மரணத்திலிருந்து அவர்கள் காக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். யாவருக்கும் நன்றி.